ஹல்லேலூயா. ஓ எங்கள் மகிமையின் தேவனே, எங்கள் மகத்துவ ராஜாவே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் 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 உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். வரவேற்கிறோமா ஆவியானவரே? இந்த கிருபை எவ்வளவாக பெரியதாக இருக்கிறது. இந்த கிருபை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. எஸ் மை ஜீசஸ். இங்க ஆராதனையில தேவன் இடைபடுவீராக. உடைய கரத்தில் எங்களை தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர். பெரியவர் பாரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பாரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர். கண்ணீர் கவலைகள் யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகிறாரே. கண்ணீர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகிறாரே. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது,
என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். நம் தேவன் பெரியவர், கர்த்தர் நல்லவர். நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ள. பெரியவர், சொல்லுங்க பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் உண்மை உள்ள தேவன் என்று நான் நம்பி இருக்கிறேன். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை உயர்த்துவோமாக. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி எங்கள் தேவனை ஆராதிக்கலாமா? எங்கள் தேவனை ஆராதிக்கலாமா? தேவனை ஆராதிக்கலாமா? அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஏலோஹிம், ஏலோஹிம் எங்கும் நிறைந்தவரே. எல்ஷடா, எல்ஷடா நிசர்வ வல்லவரே. சமூகத்தில் அழைத்து உருவாக்கு இன்றி, சமூகத்தில் அழைத்து, தேவ சமூகத்தில் என்னை அழைத்து கொண்டு போகிறார். சமூகத்தில் அழைத்து, ஓ சமூகத்தில் அழைத்து கொண்டு போகிறார். உருவாக்குகிறவர். எஸ், ஏலோஹிம், ஏலோஹிம் எங்கும் நிறைந்தவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் சர்வ வல்லவரே. ஏலோஹிம், ஏலோஹிம் எங்கும் நிறைந்தவரே. எல்ஷடா, எல்ஷடா
நீ சர்வ வல்லவரே. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம், நீரல்லா உலகில் யாருண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லா உலகில் நீர் மாத்திரம். நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு. அவர் மாத்திரம், அவர் மாத்திரம், அவர் மாத்திரம் போதும். அவர் மாத்திரம் எனக்கு. அவர் மாத்திரம் எனக்கு போதுமே. அவர் மாத்திரம் எனக்கு போதுமே. அவர் மாத்திரம் எனக்கு போதுமே. அவர் மாத்திரம் எனக்கு போதுமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆசை வேறு, ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆனந்தம் உம்மை அன்றி யாரும் இல்லை. எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை. ஓ ஆமென். ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை. ஆதரவு உம்மை அன்றி, ஆனந்தம் உம்மை அன்றி யாரும் இல்லை. எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லா உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம், நீரல்லா உலகில் அரணும் என் கோட்டையும் நீர் மாத்திரம். கோட்டையும் துருகமும் நீர் மாத்திரம் எனக்கு. துருகமும் கேடகமும் நீர் மாத்திரம். கேடகமும் கண்மலையோ. சொல்லுவீங்களா? அரணும் என் கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு. கோட்டையும் துருகமும், துருகமும் கேடகமும், கேடகமும் கண்மலையும். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் எனக்கு.
அவர் மாத்திரம் எனக்கு, 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 அவர் மாத்திரம் எனக்கு. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த 11வது நாளில், டே 11, 21 நாள் ஜெபத்தில் 11வது நாளில் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சில வசனங்களை வாசிக்கப் போகிறோம். 11ஆம் வசனம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியானவர் நமக்கு பேசுகிற அருமையான வார்த்தை. எரேமியாவிலேருந்து ஒவ்வொரு நாளும் பேசிகிட்டு இருக்கார். இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அருமையான வார்த்தை. நான் உங்களுக்கு கொடுக்க போகிறத, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறத, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நினைவுகள் தீமையான நினைவுகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று கர்த்தர் சொல்கிறார். இட்ஸ் a பீஸ்ஃபுல் தாட்ஸ். தேவன் விரும்புகிறது சமாதானத்தின் ஆசீர்வாதம். தேவன் விரும்புகிறது சமாதானத்தின் ஆவிக்குரிய வாழ்க்கை. வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு சில நபர்களை தெரியும், சில குடும்பங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எப்பொழுது கேட்டாலும், எப்பொழுது அவர்களை பார்த்தாலும், பார்க்கும்போதெல்லாம், கேட்கும்போதெல்லாம் அவர்கள் சொல்வது, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டில் இருக்க முடியல, அந்த வீட்டை மாற்றலான்ட்டு இருக்கிறேன். அவங்க ரிப்பீட்டட்லி, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷமாக நான் இந்த வார்த்தையை நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அவங்கக்கிட்டேருந்து. வீட்டை மாற்றணும், சமாதானம் இல்லை, வீட்டை மாற்றணும், ஏதோ பிரச்சனையாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, போராட்டமாக இருக்குது. நல்லா கவனிங்க, ஆவிக்குரியவங்க தான் அவங்க. நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறது விசுவாசி. விசுவாசி என்ற நிலையை காட்டிலும் ஆவிக்குரியவர் என்று சொல்வது தான் கரெக்ட். அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய நினைவுகளில் அவங்க இருந்தாங்கன்னா, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் நினைத்திருக்கிற முடிவை நான் உங்கள் பேரில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகளை சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் ஒன்று செய்யணும், சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், அடுத்த வசனம் 12, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து, நான் ரெடி, ஐ ஆம் ரெடி டு கிவ் பீஸ், ஐ ஆம் ரெடி டு கிவ் சம்திங் டு யூ. உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நான் விரும்புகிறேன்ப்பா, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அதுதான் பாயிண்ட்டு.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும், ஜெபிக்க பழகணும். தினமும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஏதோ 10 நிமிஷம் ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. நான் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேனே, காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்கும்போது 10 நிமிஷம் ஜெபிக்கிறேனே, அது அல்ல. கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பேரில் நான் நினைத்திருக்க நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணால் என் வாழ்க்கையில் சமாதானம் கிடச்சிருக்கணும், ஆனால் கிடைக்கல. அரை மணி நேரம் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்க மாட்டேங்குது, போராட்டமாகவே இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை? இன்னும் என்னுடைய ஜெபத்தை இன்னும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கூடி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னும் நேரத்தை செலவிடணும். இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நான் இன்னும் அதிகமாக விண்ணப்பம் பண்ணணும். அவர் சொல்கிறார், நீ விண்ணப்பம் பண்ணுங்க என்னை நோக்கி, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 11வது நாளில் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் நோக்கமாக இருக்கிற நோக்கம், அவர் செய்ய வேண்டும் என்று வச்சிருக்கிற தீர்மானம் தீமைக்கான தீர்மானம் அல்ல. அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நன்மைக்கு ஏதுவான காரியமாக இருக்கிறது. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 12 நீங்கள் கூடி வாங்க, ஜெபம் பண்ணுங்க, என்னை தேடுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். 13 எப்படி தேடணும்? உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ 1 by 1 நீங்கள் கவனிச்சு பாருங்கள். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறத நிச்சயமாக நான் உங்களுக்கு செய்வேன், நிச்சயமாக உங்களுக்கு நான் செய்வேன். அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்குமே தவிர அது தீமைக்கானவைகளாக இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, என் சமூகத்துக்கு கூடி வந்து என்னை தொழுது கொண்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுனா நான் உங்களுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு செவி கொடுப்பேன், நிச்சயமாக பதில் தருவேன். எப்படி வரணும்? முழு இருதயத்தோடு வரணும். கொடுக்குறாங்க நிறைய பேர் இருதயத்தை தேவ சமூகத்தில். சில வாரங்களில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆவிக்குரிய காரியத்தில் நன்றாக இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த வாரம் பார்த்தா கொஞ்சம் துவண்டு வாடி போய், அதான் பழமொழிகள் ஓமைகள் சொல்லப்படுகிறது. ஓமைகள். இந்த ஓமைகளில் பேரபிள்ஸில் விதையை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த விதையில் நமக்கு தெரியும் ஒவ்வொரு விதை, அப்போ அதில் ஒரு விதை கற்பாறையின் மேலே விதைக்கப்படுகிறது. அது விதை இருக்கிறது. இப்போ வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்கு. சூரியன் எப்படியுமே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வர 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 ஹீட் அதிகமாகும். சன்லைட் அதிகமாக அந்த ரேஸ் அதிகமாக, வெயிலின் தாக்கம் அதிகமாகும் பொழுது, வசனத்தை இதை கவனித்து பாருங்கள், சூடு ஏறின உடனே அது வெந்து அழிந்து போய்விட்டது. நிறைய நேரம் அப்படி தான் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அப்படி சில காரியங்கள் வரும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே துவண்டு போயிடுது. கொடுக்குறாங்க, இருதயத்தை கொடுக்குறாங்க, ஆனால் முழுசாக கொடுத்தா ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஆண்டவர் சொல்கிறார், என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் என் வாழ்க்கைக்கு, கர்த்தர் என் குடும்பத்துக்கு, கர்த்தர் என் மேலே நினைவாக இருக்கிற நினைவுகள் அது தீமைக்கான நினைவுகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நன்மைக்கான நினைவுகளாக கர்த்தர் வச்சிருக்கிறார் என் ஆவிக்குரிய ஜீவிதத்தில். ஆனால் நான் எப்படி தேடணுமோ அப்படி தேடினேன்னா நிச்சயமாக அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கும். மீகா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மீகா 4:12, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். நன்றாக கவனித்தீங்களா வார்த்தையை? ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமல். கர்த்தர் சொல்கிறார், நீ நினைத்திருக்கிறத நான் சரியாக செய்ய போகிறேன், ஆனால் நான் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறபடியினால அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய நினைவுகளில் நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அவருடைய யோசனையை நான் அறிஞ்சுக்கிட்டும் வாழணும். அவருடைய நினைவுகள் என் நினைவுகள் வித்தியாசப்படுகிறது, அதில் மாற்றமே இல்லை. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல.
உன் வழிகள் என் வழிகள் அல்லன்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆமாம், வேறுபட்டது தான். ஆனால் நான் அவருடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும். நான் அவருடைய காரியத்தை உணர வேண்டும். நான் உணராமலும் அறியாமல் இருந்தால் கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிற எனக்கு, ஆனால் அந்த நன்மையை நான் நிறைய நேரம் பெற்றுக்கொண்டு அறியாமல் உணராமல் இருக்கிறனால தான் நிறைய நேரம் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சம்திங் லேக் ஆகிறது. 11வது நாளில் ஆண்டவர் சொல்கிறார், யோவேல் 2ஆம் அதிகாரம் 28லேருந்து 32 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28லேருந்து 32 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நடக்கும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ புரிஞ்சுதா? நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அதை நிச்சயமாக செய்வேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பூமி இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் சம்பவம் நடக்கும். ஆனாலும் ஒரு பக்கம் இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவரிடத்திற்கும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அப்போ கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, இதெல்லாம் இருந்தாலும் நான் உன்னை மீட்டெடுக்க தான் வந்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மையானவைகளை தரதான் வந்தேன். ஆனால் நீ என்ன செய்யணும்ப்பா? நீ கூடி வந்து என்னை தொழுது கொள்ளணும், என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். முழு இருதயத்தோடு தேடினா கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படுவேன். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் கண்டிப்பாக உனக்கு காணப்படுவேன். நான் மறைஞ்சு ஒளிஞ்சு ஓடுகிற ஆண்டவர் இல்லை, காணப்படுவேன். நான் உனக்கு செய்ய வேண்டியதை சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக செய்கிறதுக்கு காணப்படுவேன். நான் காணப்படாமல் ஓடி போய் ஒளிந்திருக்கிற காரியங்கள் அல்ல. இந்த 11வது நாள் ஆவியானவர் சொல்கிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அருமையான ப்ராஃபட்டிக் வேர்டு இது. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிகிறதா? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி, சகாயம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்னை நோக்கி நீங்கள் கூடி வந்து ஜெபம் பண்ணுங்க, என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய விண்ணப்பத்துக்கு நான் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை செய்வனே தவிர தீமைக்காக அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன். அடுத்த லைன் அழகாக இருக்குது. அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், 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 ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். நல்லா கவனிங்களேன். என் குடும்பத்தில் ஆண்டவர் தீமைக்காக அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடி கூடி வந்து விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வைராக்கியமாக நான் நடத்தும் பொழுது மந்தை பெருகிறது போல என் வீட்டில் இருக்கிற மனிதரையும் கர்த்தர் பெருக பண்ணுவார் என்று சொல்கிறார். அப்படின்னா அர்த்தம், நான் மட்டும் சர்ச்சைக்கு வர மாட்டேன், என் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஆலயத்துக்கு தேவனை தேடி வருவாங்க. நான் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை, என்னை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வரணும். அதற்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இருந்தால் தான்
மற்றவர்கள் வர்றதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறையா பேர் நம்மளே பலவீனமான பாண்டமாக இருந்தோம்னா மற்றவர்களை பலப்படுத்த முடியாது. சங்கீதம் 91:15 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 91:15 சொல்லப்படுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை. அந்த வார்த்தையை கவனிங்க, கடைசி லைனு, ஹானர், ஐ வில் ஹானர் ஹிம், கனப்படுத்துவேன். நம்முடைய தேவன் கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அநேக நேரம் நாம் அந்த கனமுள்ள தேவனை கனப்படுத்த முடியாமல், கனப்படுத்த தெரியாமல், கனம் சரியாக கொடுக்காமல் போகிறனால தான் நான் அநேக நேரம் அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம வாஸ்தவத்தில் 13 வசனத்தில், நீ முழு இருதயத்தோடு என்னை தேடுப்பா, நீ முழு இருதயத்தோடு தேடு. நீ முழு இருதயத்தோடு தேடினா நீ தேடுகையில் கண்டுபிடிக்கப்படுவாய், கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு கனத்தை தருவேன், நான் உங்களுக்கு ஆவிக்குரிய உயர்வை தருவேன், நான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய தரத்தை மாற்றுவேன். என்ன பண்ணணும்? முழு இருதயத்தோடு என்னை தேடுங்க. சங்கீதம் 119:2 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 119:2 அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவன் பாக்கியவான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த வசனங்களை சாட்சிகளை கை கொண்டு நான் அவரை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். நான் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் தீமைக்கானவைகளை செய்ய வேண்டும் விரும்பவில்லை. ஆனால் நிறைய நேரம் நம்மளே என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? ஆண்டவரை வெறுக்க வச்சு, அவர் எனக்கு நன்மையை செய்ய வேண்டுங்கிற இடத்துல அவர் எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமையை செய்ய வந்துடக்கூடாது. இந்த 11வது நாளில் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறார், தேவ பிள்ளைகளை, தேவ ஜனங்களை யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா 14 வசனம், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரை பார்க்கணுமா? நிச்சயமாக பார்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு காணப்படணுமா? நிச்சயமாக காணப்படணும். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஆண்டவரை பார்க்கலைன்னா, என் அப்பாவை நான் பார்க்கலைன்னா எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் அப்பாவுக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன், ஆனால் எங்கள் அப்பாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. உபாகமம் 4:7 வாசிக்கலாம். உபாகமம் 4:7 நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னார்ல, இந்த வார்த்தையை கவனிங்க. நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? வசனத்தை கவனித்தீர்களா? நான் உங்களுக்கு காணப்படுவேன். எப்படி? சமீபமாக இருக்கிறேன். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜனம் எதையா இருக்குது? ஆண்டவர் சொல்கிறார், அழகாக சொல்கிறார். அவருடைய வார்த்தையில் அழகாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் உங்களை அறிஞ்சிருக்கிறேன். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் கொண்டிருக்கிற ஜனம் எது? நான் உங்களை அறிந்திருக்கிறேன். நீங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் என்னை இன்னும் அதிகமாக அறிய வேண்டும், இன்னும் அதிகமாய் உணர வேண்டும். You want to feel, you want to experience the Lord, you want to experience the Lord's presence, you want to experience the anointing. நிறைய நேரம் அந்த உணர்வு, அந்த அறியாமல் போகிறது தான். சவுல் தேவனை அறியவில்லை, சபையை துன்பப்படுத்துகிறான், சபை ஜனங்களை துன்பப்படுத்துகிறான், எல்லாவற்றையும் துன்பப்படுத்துகிறான். ஆண்டவர் கேட்குறாரு, சவுலே நீ நிந்திக்கிற கர்த்தர் நானியா?
நீ எட்டி மிதிச்சிட்டு இருக்கல ஒருத்தனை, நீ அவனை உதைக்கிறது இல்லை, நீ என்ன முள்ளில் உதைக்கிறது கடினமா? முள்ளில் உதைக்கிறது உனக்கே குத்தும் பாரு. அவன் கண்ணை இருட்டாயிடுச்சு. நல்லா கவனிங்க. 3 நாள் கழித்து கண்ணு திறக்கிறார் ஆண்டவர். கண்ணை திறந்த உடனே நான் உங்களுக்கு காணப்படுவேன் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது போல, சவுலுக்கு காணப்பட்ட தேவன் பவுலாக மாறி, அந்த தேவனை இவ்வளவு சமீபமாய் கொண்டிருக்கிற ஜனம் நான் தான் அவன் அறிஞ்சு, இந்த தேவனை தான் இவ்வளவு நாள் நான் துன்பப்படுத்திட்டு இருந்தனோ, இந்த ஆண்டவரை தொழுது கொள்கிற ஜனத்தை தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனோன்னு சொல்லிட்டு அவன் தேவனை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுசாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அதுதான் பவுலடியார். இந்த கால வேளையிலே தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இப்படியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் திருப்பிடுவேன். அதுதான் உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவர்களின் கனியை புசிப்பார்கள். ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம். கர்த்தர் தருகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இது. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் தலைகளை திருப்பி போடுவேன், தீமையெல்லாம் மாற்ற போகிறேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவானங்கள். எல்லாத்தையும் சிறையிருப்பை மாற்ற போகிறேன். நீங்கள் பாழான நகரங்களை எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? நகரங்களை திருப்பி எடுத்து கட்ட போகிறீங்க. அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி, அதான் வசனம் சொல்லி, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். என்ன செய்யணும் தெரியுமா? திராட்சை தோட்டங்களை நட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து திராட்சை தோட்டங்களை உண்டாக்கி அவைகளில் கனிகளை, இந்த கனியை நானே புசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில், கர்த்தர் கொடுத்த நன்மையினால் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் நன்மை செய்ய விரும்புகிறார், தீமை அல்ல. சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். நான் செய்ய வேண்டியது என்னன்னு தெரியுமா? நான் ஆண்டவரை தேடணும், கூடி வரணும், விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தில் நான் அமரணும். கர்த்தருடைய சமூகத்தில் நான் அமர்ந்து தேவ சமூகத்தில் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவனை தேடும் பொழுது வசனம் சொல்லுது, என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு நிச்சயமாக காணப்படுவேன். நாம் ஒளிஞ்சிருக்கிற தேவனோ மறைந்திருக்கிற தேவனோ அல்ல. இந்த 11ஆவது நாளில் ஆவியான நம்மகிட்ட பேசின வார்த்தை தான். தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த டே 11வது நாளில் ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தைக்காக நன்றி, பேசின வார்த்தைக்காக நன்றி. முழு இருதயத்தோடு தேடுறதுக்கு, வாஞ்சிக்கிறதுக்கு வழிவாசலை ஏற்படுத்துங்க. நீங்கள் தேடுகையில் கண்டுபிடிக்கப்படுவீர்கள். நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீர் அவர்களை பார்க்கணும், அவர்கள் உங்களை பார்க்கணும். ஆண்டவரை பார்த்து ரசித்து தேடுகையில் கண்டுபிடிக்கப்படுவீர்கள் என்கிறபடி உம்மை கண்டுபிடிக்க, உம்மை பிடித்துக்கொள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பிடித்துக்கொள்ள எதிர்பார்த்திருக்கிற முடிவை நிச்சயமாக நன்மைக்கானவைகளாய் செய்ய போகிற உன்னதமான தேவனை இன்னும் அதிகமாக அவருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பிடித்து கொண்டு இன்னும் அதிகமாக ஓட தேவன் அவர்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா, தாழ்த்துகிறேன். நீரே ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தேவன் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மையானதை செய்ய வேண்டும் விரும்புகிறார். அதற்கு நான் செய்ய வேண்டியது அவரை தேடணும், விண்ணப்பம் பண்ணணும், முழு இருதயத்தோடு தேடணும்,
தேடுகையில் நிச்சயமாக காண்பேன், நிச்சயமாக காண்பேன். அவர் சமீபமாக இருக்கிறார், தூரமாக இல்லை. நான் அவரை பார்க்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.